நேத்து நைட்டு சாரி அண்ட் தேங்க்யூ டாஸ்க்ன்னு ஒன்று நடந்துச்சு. விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாரும் இந்த வீட்ல யாருக்கு சாரி, தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அத சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிளாஸ்மா முன்னாடி வந்து நின்னுட்டு சொல்றாங்க. அரோரா வந்து யாருக்கு சொல்றாங்கன்னா, திவ்யாவுக்கு சொல்றாங்க. நான் இந்த வீட்லயே சாரி சொல்லணும்னா உனக்கு தான் சொல்லணும். நீ நிறைய இடத்துல வந்து நான் எல்லார் கூடயுமே பேசுற ஒரு பெர்சன். அதனால எல்லார் கூடயும் நான் அவைலபிளா இருந்திருக்கேன். பட் உன்கிட்ட நான் சரியா இருந்து பேசியிருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஸோ இனிமேல் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா என்கிட்ட வந்து சொல்லு. நான் தேங்க்ஸ்ன்னு சாரின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக திவ்யாவுக்கு தான் சொல்லணும். ஏதோ ஒன்று லோன்லியாக விட்டுருக்கமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அதை கேட்டு திவ்யா எமோஷ்னலாக அலறாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, திவ்யா ஆல்ரெடி தொட்ட அழுற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. ஏன்னா நேற்று சாண்ட்ரா வந்து ஹக் பண்ண போகிறப்ப ஹக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரோரா வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. யாருக்கு சொல்கிறாங்கன்னா, வினுக்குட்டி அண்ட் கமர்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து இந்த வீட்டில் என்னை எப்போவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு, எனக்கு நிறைய ஜோக்ஸ் சொல்லி என்னை சிரிக்க வச்சு, எந்த இடத்துலையுமே என்னை லெட் டவுன் பண்ணாமல் 2 பேருமே என்னை ரொம்ப அன்பாக ஹாப்பியாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்காக இந்த இடத்துல நான் வினுக்குட்டி அண்ட் கமர்தன் 2 பேத்துக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சாண்ட்ரா இல்லை, திவ்யா வராங்க. திவ்யா யாருக்கு சாரி சொன்னாங்கன்னு தெரியல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. யாருக்கு சாரி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோராக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிறாங்க. நல்லா ஆயா அப்பத்தா காம்பினேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் அந்த தேங்க்ஸ் வந்து எல்லாருக்கும் காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிக் தேங்க்ஸ் சாண்ட்ராக்கு. ஏன்னா வந்து ஒருத்தர்கிட்ட பழகணும், எனக்கு தெரியல, நான் பழகுற ஆட்கள் எல்லாம் ராங்காக சூஸ் பண்ணி பழகுறேன்னா, இல்லை நான் பழகுற ஆளுங்க கரெக்டாக என்னை முதுகில் குத்திட்டு போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு எல்டர் சிஸ்டர் ஃபீல் கொடுத்தாங்க. நல்லா பழகிட்டு கடைசி என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு க்ளோஷர் கொடுக்காமலே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கே பயம் உண்டாக்கிட்டாங்க சாண்ட்ரா. அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அதாவது இனிமேல் பார்த்து பழகுவேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இங்கே வச்சு நான் அந்த பெருங்காயம் அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குல்லையா, அது கொடுக்கும்போதே இல்லை வேண்டான்னு சொல்லியிருந்தால் அங்கேயே ஒரு க்ளோஷர் கிடச்சிருக்கும். அதை விட்டுட்டு இங்கே ஒன்று பேசிட்டு ஹக் பண்ண போகிறப்ப வேண்டான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஸ்டேஜில் போய் என்னோட பேசுகிறாங்க. ஸ்டேஜில் போயிட்டு ஐ லவ் யூ திவ்யா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த திவ்யாவும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுக்கு இங்கே ஒன்று அங்கே ஒன்று இப்படி எதுக்கு பேசுகிறாங்க? அப்போ நீ நிஜமாக உண்மையிலே யார் தான் நீ சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட பழகக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு, உங்கள் மூலமாக தெரிஞ்சதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கே பயம் உண்டாக்கி விடுற அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க கிட்ட பழகி அவங்க ஏமாற்றும் போது, இது ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தங்கிட்ட போய் பேசினாலே இவங்க இப்படி தான் பேசிட்டு அதுக்கப்புறமா முதுகில் குத்திட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு ஃபியர் வந்திருக்கும். நம்ம எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.